ரெக்டம் கேன்சர் 4th ஸ்டேஜ். இது எனக்கு 4th டைம் நான் வந்து மெடிசன் வாங்குறது. வெயிட் லாஸ் ஆகிறது, ஹேர் லாஸ் ஆகிறதுன்ட்டு டயர்டு இல்லை, ஆக்டிவாக இருக்க முன்ன விட. பேஷண்ட் நேம் ராஜ்குமார், அவரோட ரிலேட்டிவ், காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். இப்போது 6th டோஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெக்டம் கேன்சர் 4th ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு மண்டே 7th டோஸு. இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கார். முன்ன ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டூலிங் பண்ணி போயிட்டே இருப்பார். ஸோ இப்போது ஒரு 6 டோஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்து மேலே இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது 4th டைம் நான் வந்து மெடிசன் வாங்குறது, டாக்டர் கன்சல்ட் பண்ணி. பாடியில் சம் ரியாக்ட்ஸ் ஆகும், உடம்புல வெயிட் லாஸ் ஆகிறது, ஹேர் லாஸ் ஆகிறதுன்ட்டு. பட் இது கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்ட் அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறதா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்காங்க. ரெண்டாவது எதுவும் வேறு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. அந்த கீமோ போடுறதுனால வேறு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸ்டூலிங் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு, ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான். அதனால் அவர் கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்குது. வெயிட் லாஸ் ஆகலை, மெயின் விஷயம் அதுதான். அவருக்கு அது ஃபீல் ஆகலை, நமக்கு இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பயம் வரல அவருக்கு. ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் இதுக்காக பார்த்து சாப்பிட்றாரு தவிர, பட் ஃபுட்டோட குவான்டிட்டி எதுவும் குறைக்கல. அவர் அதை கண்டினியூவாக அது போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக வந்து அவர் சாப்பிடாதவருன்னு சொல்ல முடியாது. முன்னே வந்து ஸ்டூலிங் அதிகமாக போயிட்டுறதால சாப்பிட்றதுக்கு பயந்தார். இப்போ வந்து அந்த ஸ்டூலிங் ப்ராப்ளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதால இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வரும்போது சம்திங் ஒரு 20 kg லாஸ் ஆகிருந்தாரு. இப்போ அதை பீட் பண்ணி போயிடுச்சு. அவர் வந்து வீவரு, அவரே தறிவேலை எல்லாமே அவரே பார்த்துக்கிறாரு. 4th டைம் இப்போ பண்ண போகிறது அடுத்து என்னென்னா, பாடியில் நல்லா இம்யூனிட்டி நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இம்யூனிட்டி அவங்கள ஃபீல் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து பார்க்குறோம் வரோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்களோட உடம்புல அவங்க ஃபீல் பண்ணி சொன்னது நல்ல இம்யூனிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டயர்டு இல்லை, ஆக்டிவாக இருக்க முன்ன விட. முன்ன வந்து ரெக்டம்ன்றதால ரொம்ப அதிகமாக போயிட்டே இருப்பார். இப்போ அதெல்லாம் இல்லாததால கொஞ்சம் டயர்டு இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.